அதிக பணம் கொடுத்து வீடியோ ஷூட்டிங் செய்பவர்களும் அழைக்கப்படுகிறார்கள். அவர்களின் வேலை பெண்களின் கூட்டத்திற்குள் சென்று முழு படப்பிடிப்பையும் செய்வது. அதாவது அவர் அந்த பெண்ணின் உடலின் ஒவ்வொரு கோணத்தையும் படம் எடுப்பார். அந்த கேமராவை எடுப்பவர் என்ன சொல்கிறார் என்றால், உங்கள் சகோதரிகளையும் மகள்களையும் அழைத்து வைத்து படம் எடுக்கும் அளவுக்கு பெரிய வளாகம் அல்லாது. அவர் முஸ்லிமாக இருந்தாலும் சரி, காஃபிராக இருந்தாலும் சரி, அவர் ஒரு பொதுவான மனிதர்தான். எப்படி இருந்தாலும் இது அனுமதிக்கப்படாத விஷயம். நசயாஸ் இப்போது அவர் உங்களின் அனைத்து பகுதிகளின் தனித்தனி படங்களை எடுக்கும்போது தனித்தனி கோணங்களை அவர் படமாக்குகிறார். அல்லாஹு அக்பர். அப்படியானால் இது தையூஸின் தன் குடும்ப பெண்களின் ஒழுகக்கேட்டை அனுமதிப்பவன் உண்மையான நிலை இல்லையா? பார்ப்பதே அனுமதிக்கப்படாதது மற்றும் தடை செய்யப்பட்டது ஹராம் என்றால், அதை கண்டிக்காதவர் தையூஸ் என்றால், கேமராமேனை தானே அழைத்து வந்து நிற்க வைப்பவர் யார்? அதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். திருமணம் முடிந்ததும் பெரிய தொகை அவரது கையில் கொடுக்கப்படுகிறது. எதற்காக? நீங்கள் எங்கள் சகோதரி மகளை மிக நன்றாக பார்த்தீர்கள், அதற்குரிய சன்மானம் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. எங்கள் சகோதரி மகளை நீங்கள் வெட்கக்கேட்டை ஈடுபடுத்தியதற்காக அந்த மகிழ்ச்சியில் நாங்கள் உங்களுக்கு 10 தக வந்து கொடுக்கிறோம். வெட்கத்திலும் மானத்திலும் ஒருவன் மூழ்கிவிட வேண்டும். ஒரு முஸ்லிம், ஒரு பொதுவான மனிதர் கூட இதுபோன்ற செயலை எப்போதாவது சகித்துக் கொள்வாரா? ஒரு முஸ்லிமின் கண்ணியம் மிக உயர்ந்தது. சாதாரண நாட்களில் உங்கள் மகளை ஒரு திருடன் அல்லது அயோக்கியன் பார்த்தாலோ அல்லது படம் எடுத்தாலோ நீங்கள் அவனை அறிகிறீர்கள். திருமணத்தில் உங்கள் மரியாதை எங்கே போகிறது? நீங்கள் தான் அப்படிப்பட்டவர்களை அழைத்து வந்து அவர்களின் கூட்டத்தில் நிற்க வைக்கிறீர்கள். இது ஒரு பெரிய அவலம். சில சமயங்களில் நாங்கள் நினைக்கிறோம், மசூதிக்குள் நடக்கும் நிக்கா திருமண ஒப்பந்தம் மட்டும் நடத்தப்பட வேண்டும். மசூதிக்கு வெளியே நடக்கும் திருமண வைபவங்களுக்கு செல்வதை முற்றிலும் கைவிட வேண்டும். அங்கே செல்லும்போது அது முழு வெட்கக்கேடின் காட்சியாக இருக்கிறது. நீங்கள் இந்த கேமராவை நிறுத்துங்கள், இந்த போட்டோ எடுப்பதை நிறுத்துங்கள் என்று சொல்லும்போது என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அந்த பீர் சாஹப் கூட போட்டோ எடுக்கிறார், அந்த முஃப்தி சாஹப் கூட போட்டோ எடுக்கிறார் என்கிறார்கள். அது அனுமதிக்கப்படாதாகவே இருக்கும். அல்லாஹும் அவனது தூதரும் என்ன சொன்னார்கள் என்று பாருங்கள். என் எஜமானர் இஸ்லாமிய நபி அவர்கள் கூறினார்கள், நியாய தீர்ப்பு நாளில் படங்களை உருவாக்குபவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை இருக்கும். என் எஜமானர் இஸ்லாமிய நபி அவர்கள் கூறினார்கள், நியாய தீர்ப்பு நாளில் படங்களை உருவாக்குபவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை இருக்கும். ஷரியத்தின் தீர்ப்புகளை பற்றி சொல்லாதீர்கள், ஆனால் உங்கள் பீர் மற்றும் உங்கள் மௌலானாவின் பெயரை நடுவில் கொண்டு வந்து போடுகிறீர்கள். இங்கேயுள்ள உலகில் நீங்கள் வாய் மூடிவிடலாம், ஆனால் நியாய தீர்ப்பு மைதானத்தை அடையும் போதுதான் இந்த உண்மையை நீங்கள் உணர்வீர்கள். எந்த சுன்னி ஆலிம் அல்லது எந்த சுன்னி பீர் எங்களை வீடியோ எடுப்பதையும் அவர்களின் வெட்கக்கேடான படங்களை எடுப்பதையும் அனுமதிக்கப்பட்டதாக கருதுவதை நீங்கள் காணமாட்டீர்கள். அனைவரின் பார்வையிலும் இது அனுமதிக்கப்படாதது மற்றும் தடை செய்யப்பட்டது. யாராவது ஒரு பெயரை குறிப்பிட்டால் அது தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் நோக்கில் சொல்லப்படும் போய். அனுமதிக்கப்பட்டதாக சொன்ன சில அறிஞர்கள் வேறு சில அத்தியாவசிய மார்க்க காரியங்களுக்காகவே. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், நாம் ஷரியாத்தின் தீர்ப்பை சொல்லும்போது நீங்கள் தவறு, பீர் சாஹிப் சொன்னது தான் சரி என்கிறார்கள். ஒரு பெரிய கூட்டத்தில் நல்லதை சொல்பவர்கள் தவறானவர்களாக ஆக்கப்படுகிறார்கள். இது நியாய தீர்ப்பு நாளின் அடையாளம் இல்லை என்றால் வேறு என்ன? நல்லவர்கள் கெட்டவர்களாகவும் கெட்டவர்கள் நல்லவர்களாகவும் சித்தரிக்கப்படுவது தான் இன்றைய அவலம்.